வரலாறு பகிரப்பட வேண்டும். பகிரப்பட்டால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு சென்றடையும். இதை பாக்குறீங்கன்னா இது வட்டெழுத்து. ஆக்சுவலி வட்டெழுத்து எப்படி வந்துச்சுன்னா இதுதான் நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்த்தாண்டத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர், நார்வேல இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சிதறால் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கிற சிதறால் மலைக்கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மலையோட பேரு திருச்சாணத்து மலை. வாங்க பார்க்கலாம். நான் ராஜேஷ், எங்கூட அஜித். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிதறால் மலைக்கோயில்ல இருக்கிற திருச்சாணத்து மலையோட நுழைவாயில். பார்க்க போற திருச்சாணத்து மலை இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போனோம். சின்ன வயசுல இந்த இடம் வந்திருக்கேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரடு முரடான பாறைகளானதான் இருக்கும் அந்த வழியெல்லாம். அன்னைக்கு வழி நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. முன்னாடி பெரிய பெரிய பாறைகளா இருக்கு. அந்த இடத்துல நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஈஸி ஜேர்னி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். மழை வேற பெய்யுது. கேமராமேன் அஜித் வெரி டயர்டு, உட்கார்ந்துட்டாரு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம். நான் ஏதோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன். ஆனால் அது ஞாபகத்தில் இல்லை. இப்போ பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த நடக்கிறதுக்காகவே ஃபேமிலியோட வரணும். அருமையான பிளேஸ், லொக்கேஷன் அண்ட் சூப்பராக இருக்கு. குழந்தைகள் விளையாடுறதுக்காக ஒரு பார்க் கூட இங்கே வச்சிருக்காங்க. பார்க் அருமையாக இருக்கு, அழகாக இருக்கு. அதையும் பார்க்குறேன். பார்க்கில் ஒரு மேடு மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த மேட்டில் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு, கன்னியாகுமரி கேரளா எல்லை நீட்டாக தெரியுது. பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த கன்னியாகுமரி கேரளா எல்லை வந்துட்டு கன்னியாகுமரியும் தெரியுதுல இருந்து பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டம் தெரியும், கேரளா திருவாண்டரம் ஜில்லாவும் தெரியும். இந்த சிதறால் மலை அடிவாரத்துல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்கள் ஒரு சதுரமான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வழியா உள்ள அந்த குகை வழியா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே முதல்ல தெரிவது வந்துட்டு இந்த புத்தர் மற்றும் மகாவீரரோட சிலைகள். இது வந்துட்டு சிறிதும் பெருசு மாட்டது நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த குகைகளை பற்றி சொல்ல போனா இது வந்துட்டு கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு முனிவர்கள் வாழ்ந்த ஒரு குகை. இந்த குகை தென்னாட்டுல வாழ்ந்த சமண மதத்தினர்கள் வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான கோயிலா வந்துட்டு கருதப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் அன்னைக்கு ஒரு சமண பள்ளி இருந்துச்சு, சமண ஸ்கூல். இந்த இடத்துலதான் நிறைய மாணவர்கள் வந்துட்டு படிச்சிருக்காங்க. அந்த காலத்துல சமண மதத்தை பற்றி என்ன உள்ளதா நிறைய மாணவர்கள் இங்க தங்கி படிச்சிருக்காங்க 7ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல. கிபி 8ஆம் நூற்றாண்டு காலத்துல சைவ மதம், சமண மதம் வலுப்பெற்று வாழ்ந்த காலங்கள்ல இந்த புத்த மதம் வந்துட்டு வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. வீழ்ச்சியடை தொடங்கின காலகட்டங்கள் என்னன்னா பல நூற்றாண்டு காலமா இந்த கோயில்களை எல்லாம் பூட்டி போட்டிருந்தாங்க. சமண சமயத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பல நூற்றாண்டு காலமா பராமரிப்பின்றி கிடந்த இந்த கோயிலை வந்துட்டு 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்துட்டு புதுப்பொலியோட செய்தாங்க. அந்த காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த மூலம் திருநாள் மகாராணி காலத்துல வந்துட்டு இந்த கோயில்ல வந்துட்டு பகவதி அம்மனை வழிபட தொடங்கினாங்க. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு வற்றாத நீர்வீட்டு இருக்கு. இந்த கோயில் பூஜைக்கெல்லாம் இந்த நீர்வீட்டில இருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. நேரு பிரதமராக இருந்த காலத்துல நேரு ஒரு நாள் சீன பயணம் மேற்கொண்டாராம். சீன பயணத்தின் போது ஸ்வைன்லா என்பவர் வந்துட்டு இந்த கோயிலை பற்றி விசாரிச்சாராம். அப்போ நேரு இப்படி ஒரு கோயில் இந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலை வந்துட்டு தொல்பொருள் பாதுகாப்பின் கீழே இந்த கோயில் அதுக்கப்புறம் மாத்தினாங்க. நேருவின் வேண்டுகோளுக்கு நாங்க தொல்பொருள் துறையின் கீழ் இந்த கோயில் பாதுகாக்கப்பட்டு வருகிறாங்க. சிதறால் மலை அடிவாரத்துல 2 விதமான கோயில் இருக்கு. ஒன்னு இந்து கோயில், ஒன்னு சமண கோயில். 10ஆம் நூற்றாண்டு காலத்துல வந்துட்டு சமண கோயிலையும் வழிபட்டாங்க, இந்து கோயிலையும் இந்த ஊர்ல மக்கள் வழிபட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆதாரங்கள் கல்வெட்டு மூலமா இங்க பார்க்க முடியும். சமண கோயிலை அழிச்சிட்டு இவங்க இந்து கோயிலை கட்டல, மாறாக சமண கோயிலும் வச்சிருந்து வழிபட்டு இருந்தாங்க, இந்து கோயிலும் வழிபட்டு இருந்தாங்க. சமண கோயிலும் இருந்துச்சு, இந்து கோயிலும் இருந்துச்சு. இது அன்னைக்கு மலையை குடைஞ்சி
உருவாக்கின படிக்கட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த கோயில் வந்துட்டு ஒரே ஒரு மலையில குடஞ்சி உருவாக்கப்பட்ட கோயில். இது வந்துட்டு குடை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குத்தான ஒரு பெரிய மலை. அங்க ஒன்று யார் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. இது வட்டெழுத்து. நம்ம இப்ப பேசிட்டு இருக்க தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழின்னு இருந்துச்சு. தமிழி அப்புறம் வட்டெழுத்தா மாறுச்சு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வட்டெழுத்தா இருந்துச்சு. இப்ப தமிழ்னு இருக்கு. அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வட்டெழுத்து தான் இது. இந்த வட்டெழுத்துல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, கிபி 1250 வருஷம் ராஜவல்லபுரத்தை சேர்ந்த நாராயணன் என்பவர் இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு பணத்தை நன்கொடையாக அளித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுல தெரிவிக்கல. பார்த்தா தெரியும், அந்த கல்வெட்டு பக்கத்திலே ஒரு அருமையான மலைப்பகுதியை செதுக்கி ஒரு படிக்கட்டு உண்டாகி இருக்காங்க. இதுவும் அந்த காலத்திலே செதுக்கின படிக்கட்டு தான். அந்த படிக்கட்டு எவ்வளவு பழமையா இருக்குன்னு பாருங்க. இப்போ அழியாம அதே பொலியுடன் அப்படியே இருக்கு. ஒரு வழியா சிதறார் மலைக்கோயிலோட உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் சிதறார் மலைக்கோயிலோட உச்சி. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதிகள் தெளிவாக தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையா கூட உங்களுக்கு அழகா பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளவு அழகான லொக்கேஷன். இப்போ அழகா காத்து வீசுது. காத்தோட மழையும் வருது. மேல பார்த்தது மேகங்கள் எல்லாம் இரண்டு அழகா தெரியும். மலை உச்சியில வந்து இப்ப இறங்க போறோம். 2 குளமும் இதான் பக்கத்துல இருக்கு. போகும்போது நல்லா வெறிச்சு வெயிலா இருந்துச்சு. இப்போ நல்ல மழையா இருக்கு. நாங்க அதனால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஓட போறோம். மலைக்கோயில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீக ஸ்தலம். உச்சிக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அருமையா அழகா இருக்கு பாத்தீங்களா? மழை பெய்யுது, கண்ணுக்கு குளுமையா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேருங்க. அது உங்களோட கடமை. வரலாறு பகிரப்பட வேண்டும். பகிரப்பட்டால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு சென்றடையும். அடுத்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்களோட விடைபெறுவது நான் ராஜேஷ் மற்றும் என்னோட ஃப்ரெண்ட் அஜித். பாய்.